வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பட்டாசு பெட்டி மற்றும் பரிசுத் தொகையை 350க்கும் மேற்பட்ட ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு வழங்கினார். ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை. இந்நிலையில் மிகவும் நலிவடைந்திருக்கும் ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கினார். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளை தீபாவளியை முன்னிட்டு இன்றைய தினத்தில் 350 ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஜேசிஎம் மன்றமும் நம்ம ஜேசிஎம் அண்ணன் சார்லஸ் அவர்களின் வலியுறுத்தின்படி அவங்களுக்கு 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பரிசு தொகை மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி ஜேசிஎம் அண்ணன் ஆரம்பத்தில் கோரிக்கை வச்ச மாதிரி இந்த ஏஎஃப்டி மில்லை நம்ம எடுத்து நடத்தலாம், அதில் இருக்கிற கடன் தொகையை நாங்களே கட்டி ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம நடத்தலாம்னு சொல்லி ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு எல்லா பிளானும் சப்மிட் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. கூடிய சீக்கிரத்தில் கவர்மெண்ட் ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம ஏஎஃப்டி ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வருடம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது. நம்ம இந்த அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் தெரியுது. நன்றி, வணக்கம். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பட்டாசு பெட்டி மற்றும் பரிசு தொகையை 350க்கும் மேற்பட்ட ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினார். ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை. இந்நிலையில் மிகவும் நலிவடைந்திருக்கும் ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 350 ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டதாகவும், ஏற்கனவே சார்லஸ் மார்டின் அரசுக்கு கோரிக்கை வைத்தது போல ஏஎஃப்டி பஞ்சாலை எடுத்து நடத்தவும், அதில் இருக்கும் கடன் தொகையை கட்டி அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்த திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அரசு இதுவரை எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் விரைவில் நல்ல பதில் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், இப்பொழுது இந்த ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அடுத்த வருஷம் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறினார். திருப்பாப்புலியூர் 28வது வார்டு மார்க்கெட் தெருவை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் ஊரில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி முன்னிட்டு அவர்களுக்கு புத்தாடையும் இனிப்பு வகைகள் மற்றும் காரம் வழங்கி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு SC/ST மாவட்ட செயலாளர் ஞானம் அவர்கள் மார்க்கெட் தெருவை எதிர்காலத்தில் தூய்மையாகவும் மது ஒழிக்கப்பட்ட தெருவாகவும் 100% படித்த ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைத்து அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்பு பெற்று சமுதாயத்திற்கு நல்ல பல செயல்களை திட்டங்களையும் ஆற்றுவோம். அதற்காக வருங்கால சந்ததியினரை சிறந்த முறையில் கல்வி பயில வைத்து அவர்களுக்கு அதற்கான ஊக்கப்படுத்தும் விதமாக பல திட்டங்களை வைத்துள்ளதாகவும், கூடிய விரைவில் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தியிருப்பதாகவும் அந்த பகுதியை சார்ந்த தமிழ்நாடு அரசு SC/ST ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலசங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஞானம் தெரிவித்தார். மேலும் கோகுல், சத்யகுமார், சத்யராஜ், சரவணன், அருண் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் விஷ பூச்சிகள் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வ.உ.சி. நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவின் விளிம்பில் 6 அடி நீளமுள்ள பாம்பு படுத்திருந்தது. இதனை அறியாத வீட்டின் உரிமையாளர் கதவை திறக்கும்போது கதவில் படுத்திருந்த பாம்பு சீறி பாய்ந்துள்ளது. இதை கண்ட வீட்டின் உரிமையாளர் வெளியில் வராமல் கூச்சலிட்டதால் பாம்பு அருகிலிருந்த தோட்டத்திற்குள் சென்றது. இச்சம்பவம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அப்பகுதியில் தொடர்ந்து பாம்புகள் அதிகமாக காணப்படுவதால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமா என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். தற்பொழுது இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கினார். இதில் பொதுமக்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டார்கள். தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் புதுவை மக்கள் அனைவருக்கும் உங்கள் RLV மகிழ்ச்சிகரமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை துன்புறுத்தி வாட்டி உதைத்த நரகாசுரனை வதம் செய்து மக்களை திருமால் காப்பாற்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதுபோன்று இருள் விலகி அனைவரது வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றும் நாளாகவும் தீமைகளை அகன்று நன்மைகள் வந்து சேரும் நாளாகவும் இந்த தீபாவளி அமைய வேண்டும் என்று வேண்டுகின்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்கிற நீதியை நிலைநாட்டும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதுவையில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி விரட்டி ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை 2026 உருவாக்க புதுவை மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் இத்தீப திருநாளில் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரைவில் எனது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாகி புதுவை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளியை அன்புடனும் ஜாதி மத பேதமின்றி சகோதரத்துடனும் சந்தோஷத்துடனும் குடும்பத்துடனும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் சேர்மன் என்ற முறையில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருமே பொதுவாக நினச்சிக்குவாங்க, என்ன நினச்சிக்குவாங்கன்னா புத்தாண்டு பிறகுதுன்னு போது கடந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி கடந்த ஆண்டு ஒரு கசப்பான சூழ்நிலை பல ஏற்பட்டிருந்தால் கூட ஆனால் அட்லீஸ்ட் புதிய ஆண்டிலையாவது மக்கள் தன்னை மாற்றிக்கொண்டு எந்த சூழ்நிலையும் நம்ம பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அதை ஒரு இதுவாக சொல்கிறேன்னாக்கா, பொதுவாகவே எதிர்காலத்தில் பாண்டிச்சேரியில் ஜனநாயகம் நல்லா தழைத்தோங்கணும், தொழிற்சாலைகள் நிறைய வரணும், வேலைவாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஒழியணும். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை அடுத்த பொதிகை நகரில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இணைப்புகள் உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன், ஞானசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாபு, வெற்றி, விநாயகம், மூர்த்தி, பிரகாஷ், குமரன், வேல்முருகன், அருள், அரவிந்த், பாலாஜி, பரீத் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.